ஹாய் லகேஷ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது ரோம்காம் அனிமையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அனிமையை வந்து நான் இந்த ரொமான்ஸ் அனிமே லிஸ்ட்டில் பார்த்துட்டு வரமுச்சில் இது என் எண்ணப்பட்ட ஒரு அனிமே. இது வந்து 2000 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அனிமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த அனிமேஷனோட குவாலிட்டி ஒரு 2000 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த 90-15 அதில் வந்திருக்குமோன்னு தோண்டுது. ஏன்னா அனிமேஷன் குவாலிட்டி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. இந்த அனிமே வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ரோம்காம் அனிமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஓவர் ரொமான்ஸாக இருக்கும். அந்த ஓவர் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை, புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுதா? சரி, இந்த அனிமே வந்து அந்த ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிற பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்னால் எப்படின்னு கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரி, ஓகே கைஸ், ரொம்ப பேசாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அனிமையோடைய ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அனிமையோடைய பேரை சொன்னாலே உங்களால் ஓரளவுக்கு இதை கெஸ் பண்ணிட முடியுது அதோட ஒன்லைன் எப்படி இருக்கும்னு. இந்த அனிமையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த கப்புள்ஸ் மேரிட் பட் இஸ் நாட் அ லவ்வர்ஸ். அதான் இந்த அனிமையோடைய பேர். இதை கேட்க முச்சிலே உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் முச்சில் அவங்களோட ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படின்னா, ஒரு கப்புள் எக்ஸாம் அப்படின்னா, இப்போது வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாரையுமே வந்து அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலே சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கப்புள்ஸை மற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல கப்புள்ஸாக அவங்க வாழணும். அப்படி கப்புள்ஸாக வாழ முடிச்சுல அவங்க எந்த அளவுக்கு நல்லா வாழ்கிறாங்க, எந்த அளவுக்கு க்யூட்டாக வாழ்கிறாங்களோ, அதாவது சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுவே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸை குறைப்பாங்க. பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் அவங்க வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவாங்க. பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. இதுதான் இந்த அனிமையோடைய ஒன்லைன் ஸ்டோரி. அதனால தான் அனிமையோட பேர் வந்து இந்த கப்புள்ஸ் மேரிட் பட் நாட் அ லவ்வர்ஸ். கதை இப்படி போகுதா? இப்போ வந்து நான் வந்து இந்த அனிமையை பற்றி கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் அப்படின்னா, பேசிக்காகவே இந்த அனிமையோட கான்செப்ட் ஒரு மாமாங் கான்செப்ட். இதை வந்து நான் என்ன சொல்ல எனக்கு தெரியல சீரியஸாக. இந்த ஆத்தர் வந்து இது எப்படி இப்படி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணார். அவர் வந்து ஃபேண்டசி ஸ்டோரி கேட்குறது சரி தான், பட் இது வந்து கொஞ்சம் ஓவர் ஃபேண்டசியாக இல்லை கேட்க முச்சிலே. ஆனால் உண்மைக்கு சொல்லிட்டா, இந்த ஃபேண்டசியஸ் என்னன்னு அதனால தான் சொன்னேன். இது வந்து ஒரு 15 வயசுக்கு மேலே பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மோசமான மைண்ட் தாட்டாக இருக்கும். இப்படி எப்படி தம்பி இங்கே யோசிச்சிங்க, எந்த இடத்துல வச்சு உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த அனிமையோடைய இந்த ஸ்டோரியை கேள்விப்பட முச்சில். சரி, ஜோக்ஸ் அபால். இப்போ இந்த அனிமையை பற்றி பேசுவோம். இப்படி இருக்க முச்சில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கப்பலை ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூலில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. பசங்க பொண்ணுங்களாம் சூஸ் பண்ணிக்க முடியாது, ஸ்கூலே தான் சூஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு அது கிடையாது, அது வேறு பொண்ணு. சரி, அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு வந்து இன்னொரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. பட் அந்த பையன் தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணுவான் தெரியுமா, அந்த பொண்ணோட கப்பலாக இருப்பான். அதனாலே 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட பேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம். நம்ம ஹை ஸ்கூல் எடுத்தால் நம்ம பேர்ஸை சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போதில் நீ வந்து நீ ஆசைப்படுற பண்ணிட்டு பேர், நான் வந்து நான் ஆசைப்படுற பையன்ட்டு பேர். அப்படி ஒரு வேளை இவங்க ஹை ஸ்கோர் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கப்புள்ஸாக பழகணும். அப்போ மட்டும்தான் நல்லா ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். இப்படி இவங்க நல்ல கப்புள்ஸாக பழகிறதுக்கு காட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருக்குமே இவங்க 2 பேர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு தான் இவன் மேலே நிறைய வருது. ஈவன் அந்த பையனையே மறக்கிற அளவுக்கு இவன் மேலே மட்டும்தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பட் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே மட்டும்தான் இன்னும் லவ் இருக்குது. பட் நம்ம ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்படி இருக்க இந்த காதல் கதை முக்கோண காதலாக மாறுகிறது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அந்த நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஈவன் அது லவ்வும் இருக்குது. அதனாலே இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக மாறிச்சு. இப்படி இருக்க முச்சில் இவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இவங்க கடைசியில் நம்ம ஹீரோ வந்து நம்ம லவ் பண்ண பொண்ணை மேரேஜ் பண்ணுறானா, இல்லைனா இந்த ஸ்கூலே கண்டக்ட் பண்ணி கொடுத்த அந்த மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறானா அப்படின்னு தான் கதை. இந்த மாதிரி ஒரு கர்ம பிடிச்ச கதையை வந்து நான் வந்து உட்காந்து பார்த்துருக்கேன்னு நினைக்க முச்சில் உண்மையிலே என்ன பண்ணிச்சா எனக்கே வந்து ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்குது. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அசிங்கமாக தான் இருக்குது, என்ன பண்ண
அதை வந்து நான் இப்போ வீடியோ வேறு ஷூட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வேறு காட்டிக்கிட்டு இருக்கேன். அதை நினைக்கும் முச்சில் இன்னும் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. என் மேலே காய் துப்புனா துப்பிக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் போட வேண்டியது என் கடமை இல்லை, போட்டு தான் ஆகணும். ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரியான கான்செப்ட் பிடிக்கும், அந்த ஒரு ரீசனை தான் கொடுத்தேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவது இந்த கான்செப்ட் பிடிச்சவங்க இருந்தால் போய் பார்த்துக்கங்கப்பா, சரியாப்பா. அப்புறம் முக்கியமான விஷயம், இது வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் யூடியூப்பில் வந்து எப்படின்னா எபிசோட் வைஸாக இருக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துருப்பாங்க. அதாவது 1 to 12 எபிசோட மொத்தமாக சேர்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு வச்சுருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யூடியூப்லேயே போய் பார்த்துக்கலாம். சரி, ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனான விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ். சரி, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் நல்ல சந்திக்க மாதிரி உங்களும் இந்த வீடியோ உங்கள் பேசிக்கே தட்டா பை பை, யூ டேக் கேர். Wow.